பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணாங்க இல்லையா மேடம் ஒன்று, எப்படி இருந்துச்சு சார்? எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு என்ன டே? அதுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் என்ன பண்ணுறாங்க? நீ என்ன டே சார்? சிவராத்திரி தானே? தெரியுமா தெரியாதா? சரி, சூப்பராக வந்து அந்த மேம் வந்து டான்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரெகனைசேஷனாக பண்ணிவிடுவோம், நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? மேம் இங்கே வாங்க, மேம் கிளாப் பண்ணிங்க மேமுக்காக. மேம் வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. ஒரு நிமிஷம் புரியுங்க மேம், வாங்க இது வாங்க, கூச்சப்படாதீங்க. கிளாப் பண்ணுங்க சார், ஒரே கிளாப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. Get excited. Get excited. சரி, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் வந்து ஆக்டிவா இருக்கீங்களா? சரிங்களா? ஏன்னா நான் வந்து நம்புறேன் நீங்க எல்லாரும் வந்து யங்ஸ்டர்னு சொல்லி. சரிங்களா? சொல்ல போனா உங்களோட, அதாவது ஒரு சில பேரை தவிர 90% தவிர உங்களோட எனக்கு ஏஜ் அதிகம் தான். சரிங்களா? நான் ஆக்டிவா இருக்கேனா இல்லையா? ஆக்டிவா இருக்கேனா இல்லையா? Get excited. Get excited. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறதை தாண்டி பிசினஸை பத்தி பேசுறதுக்கு என்னை விட சீனியர்லாம் இருக்காங்க. சரிங்களா? அவங்க நிறைய பிசினஸை பத்தி பேசுவாங்க. ஆனா குணசீலன் சாரை பத்தி பேசணும்னா என்ன தவிர யாரும் டீடைல்ஸா பேச முடியாது. சரிங்களா? ஏன்னா டே 1ல இருந்து அவர் என் கூட என்ன பண்றாரு, டிராவல் பண்றாரு. வேற யாருக்கும் அதிகமா ஒரு பழம் கிடையாது. எல்லாருமே இப்பதான் அப்பப்பதான் தெரியும். ஆனா ஒரு ஆபீஸ் வந்ததுல இருந்து, அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுல இருந்து, அவன் வீட்டுல இருந்து A to Z அவரை பத்தி தெரியும்னா எனக்கு தான் டீடைல்ஸா தெரியும். வேற யாருக்கு இருந்தாலும் என்ன ஆகாது. அதனால அவரை பத்தி கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நம்ம பேசுவோம். சரிங்களா? பிசினஸ் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் எல்லாமே அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் குணசீலன் சார் வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், இந்த பிசினஸ்க்குள்ள நான் வரக்குள்ளேயும் சரி எனக்கும் வந்து இந்த கேள்விதான். அதாவது என்னன்னா, ஒரு மேனேஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணி தான் தெரியும் ஒரு மேனேஜர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வெளியில ஒரு மேனேஜர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வயசானவங்களா இருப்பாங்க. தெரியுமா? வயசானவங்களா இருப்பாங்க, தொப்பையும் கிப்பியமா இருப்பாங்க. மேனேஜர் ஆகணும்னா எவ்வளவு கேட்டகரி அவங்க தரணும். ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண ஆப்ரேட்டர் ஆகணும், சூப்பர்வைசர் ஆகணும், சீனியர் சூப்பர்வைசர் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும். நிறைய ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு விஷயத்துக்கும் ஒன்னொன்று இருக்குது. அது எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு மேனேஜர் ஆகணும்னா மேலே இருக்கிற ஒரு முடிவு எடுக்காம அவர் மேனேஜர் ஆக முடியாது. இப்போ என்கிட்ட நிறைய வந்து டேலண்ட் இருக்குது, அதனால என்ன வந்து கம்பெனி எம்டி வந்து ஒரு மேனேஜர் ஆகுன்னு சொன்னா எம்டி மேனேஜர் முடிவு எடுக்கணும். எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த போஸ்டிங் என்ன ஆகாது, வராது. உண்மையா இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் ஒரு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுங்க அந்த பிசினஸ் பத்தி. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். வெளியில வந்து ஒரு மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கே வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளா ஒரு சூப்பர்வைசர் வச்சுக்கலாம், ஒரு 20,000 வாங்குறோம் வச்சுக்கலாம். அவரு அடுத்த கட்ட வருமான உயர்வுக்கு அவர் போகணும்னு வச்சுக்கலாம். அவர் என்ன தேவைப்படும் சார்? ஒரு 20,000 ஒருத்தர் வாங்குறாரு சார், அவர் வருமானம் மாறணும் அப்படின்னா அவர் என்ன தேவைப்படும்? என்ன தேவைப்படும்? போஸ்டிங் தேவைப்படும் சார். இப்போ ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்போ எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருமானம் சம்பாதிக்கிறார். சரிங்களா? இப்ப அதை விட அதிகமான வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? பதவி உயர்வு எதிர்பார்ப்பாரு. கரெக்டா இல்லையா? எம்எல்ஏ ஒரு வருமானம், மந்திரி ஒரு வருமானம், சிஎம் ஒரு வருமானம், பிரதமர் இப்படிதானே இருக்கு. இப்படிதானே சார் இருக்கு. அப்போ ஒரு கம்பெனில வேலை பார்த்தாலும், ஒரு கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவனுக்கு ஒரு வருமானம். சரிங்களா? ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறவங்க ஒரு வருமானம், ஒரு மேனேஜரா ஒரு, இப்படியே மாறுது. எல்லாருமே பதவி உயர்வு வந்தாதானே வருமானம் மாறுது. ஆனா இந்த பிசினஸ்ல மட்டும் அந்த மாதிரி கிடையாது. வெளியில நீங்க 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 25,000, 30,000, 50,000 உங்களுக்கு வருமானம் வேணும்னா உங்களுக்கு பதவி உயர்வு வந்தா தான் வருமானம் மாறும். ஆனா இந்த பிசினஸ்ல அப்படியே ஆப்போசிட். நீங்க அதிகமான வருமானம் சம்பாதிச்சா தான் பதவியே வரும். புரியுதா? புரியுதா இல்லையா சார்? நீங்க இந்த இடத்துல மேனேஜர் ஆகணும்னா, மேனேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ்ல நீங்க ஒரு வருமானம் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான் பதவி கிடைக்கும். பதவி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் இதுல வராது, அது வெளியில. புரியுதா? அப்ப ஒரு மேனேஜர் ஆகிருக்காருன்னா ஒரு வருமானத்தை ரீச் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் உழைப்பு அந்த பிசினஸ் என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்காரு. அந்த 3 வருஷம் உழைப்புனா பிசினஸுக்காக இருக்கலாம், அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, நல்லது கெட்ட ஃபங்க்ஷனுக்கு போகாம, அவங்க ஃபேமிலி கூட அவங்க அப்பா மட்டும் பேசாம, உட்காந்து சாப்பிட எவ்வளவு விஷயத்த அவங்க கூட தூங்காம எல்லா விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி அந்த பிசினஸ் என்ன பண்ணிருக்கலாம், பண்ணிருக்காரு. கரெக்டா இல்லையா? பண்ணிருக்காரா பண்ணலையா? பண்ணிருக்காருல்ல. அவங்க வீட்டுல ஏசி ரூம்ல கூட படுத்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? ஆனா இங்க இது எதுவுமே ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாம இந்த இடத்துக்கு வரல அப்படின்றத முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. சரியா? அப்போ மெயினா அவர் இந்த பிசினஸ் வரக்குள்ள ஃப்ரெஷர் என்ன தெரியல சார்? ஃப்ரெஷர் என்ன? காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷரா வரணும்.
அதாவது என்ன பொறுத்த அளவு நான் இந்த பிசினஸ்ல வந்தேன் சார். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்குள்ள வந்து ஜாயின் பண்ணி 2 வருஷத்துல மேனேஜர் ஆனேன். சரிங்களா? 3 வருஷத்துல கார் வாங்கினேன், 4 வருஷத்துல ஒரு கார் 2 கார் வாங்கினேன். அப்ப இந்த பிசினஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஈஸியா இருந்துச்சு. ஏன் ஈஸியா இருந்துச்சுன்னா, வெளியில நான் ஒர்க் பண்ண கம்பெனில வேலை எந்த அளவுக்கு கஷ்டம் எனக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி 6000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய் 10 வருஷம் டிராவல் பண்ணக்குள்ள 16000 வந்துச்சு. 16000 வரது எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம். அப்ப அதை நான் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த டைம்ல இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கக்குள்ள, இந்த பிசினஸை பத்தி என்கிட்ட சொல்லக்குள்ள நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பிசினஸ்ல ஒரு குறிப்பிட்ட 4 பேர் சம்பாதிக்கலாம், ஒரு 50,000 சம்பாதிக்கலாம், 1 லட்சம் சம்பாதிக்கலாம் சொல்லக்குள்ள எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்ததை தாண்டி சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வெளியில நான் ஒர்க் பண்ணி சம்பாதிக்காத ஒரு வருமானத்தை இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கலாம் கூட எனக்கு சந்தோஷம். ஏன்னா வெளியில என்னால என்ன பண்ண முடியல, சம்பாதிக்க முடியலன்றத பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம். ஆனா இது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் வந்தோடனே இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொன்னா ஒரு சிம்பிளா ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுங்களேன். இது எனக்கு வெளியில ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சது. ஆனா குணசேகரன் சாருக்கு அப்படி தெரியுமா? தெரியாது, தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேலையே வெளியில பார்க்காத ஒரு நபருக்கு வெளியில என்ன கஷ்டம் இருக்குது, வெளியில சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம், ஃபேமிலி மெயின்டைன் பண்ண எவ்வளவு கஷ்டம், குழந்தை வந்து அதை மெயின்டைன் பண்ணது எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு அந்த விஷயத்தை பண்ணாத ஒருத்தர் எப்படி சார் புரிய வைப்பீங்க? எனக்கு வந்து புரியும். நான் வெளியில வேலை பார்த்திருக்கேன், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு பசங்க இருக்காங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம், ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்றது கஷ்டம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, ஃபேமிலி எல்லாமே நான் மெயின்டைன் பண்றேன். சரிங்களா? இப்ப இது எனக்கு தெரியுமே தவிர ஃப்ரெஷரா வர குணசேகரன் சாருக்கு இது தெரியுமா? தெரியாதா? இதுதான் அப்பா கேட்டா என்ன பண்ணிருப்பாரு, இவ்வளவு செலவாகுனா இவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு சம்பாதிச்சா ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியும், தங்கச்சி இவ்வளவு சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். அப்பா கேட்டா என்ன பண்ண, ஃபேமிலி மெயின்டைன் பண்ற அவருக்கு சொல்ல தெரியும். ஆனா குணசேகரன் சாருக்கு இது தெரியுமா? தெரியவே இல்லை. அப்ப ஸ்டார்டிங்ல குணசேகரன் சார் என்கிட்ட தான் வராரு. சரிங்களா? என்கிட்ட வரக்குள்ள நான் எல்லாம் இந்த பிசினஸ் பத்தி A to Z சொல்றேன். அப்ப அவர் மனசுக்குள்ள நினைச்சிடலாம், என்ன நினைச்சிடலாம், இந்த பிசினஸ் குள்ள மேனேஜர் ஆகலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் வெளியில பாத்துக்கலாம், வெளியில ஏதோ ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம், மேனேஜரா இந்த அளவு வயசு ஆகணும், இந்த மாதிரி ஆகணும் சார். வெளியில நீங்க அப்பா அம்மா கூட ஒரு சொல்லிருப்பாருன்னு தெரியல அவர் வருமானத்தை, அது எனக்கு தெரியாது. வெளியில இன்னைக்கு ஒரு வயசு வந்து 26 சம்திங் இருக்கும். சரிங்களா? வெளியில 26 வயசு பையன் 1 லட்ச ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறது வெளியில எவ்வளவு கஷ்டன்றத தயவு செய்து வெளியில போய் கேட்டு தெரிஞ்சுங்க. என்னோட ஓன் சிஸ்டர், சரிங்களா, என்னோட சொந்த தங்கச்சி 8 வருஷமா கவர்மெண்ட்ல பர்மனன்ட் ஸ்டாஃபா தான் இருக்காங்க. 30,000 தாண்டல இன்னும். அதே வயசு தான் குணசேகரன் சார் வயசு தான். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா குணசேகரன் சாருக்கு இந்த பிசினஸ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 3.5 வருஷம் கூட இருக்கு. புரியுது உங்களுக்கு? அப்ப எந்த அளவு இந்த பிசினஸோட ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறவங்க அதோட பயன் அடையலாம்னு பாருங்க. இதுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, பெருசா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த பிசினஸ்ல போக்கஸ்டா பண்ணிருப்பாரு. போக்கஸ்டா பண்ணக்குள்ள சின்ன சின்ன தடையெல்லாம் வரத்தான் செய்யும். இப்ப அவங்க வீட்டுல என்ன கேட்டிருப்பாங்க, பிசினஸ் பண்ணக்குள்ள ஏய் ஏதாவது இந்த வேலையை விட்டு வேலை ஒர்க் என்ன பண்ணு, இதை பண்ணிட்டு அதை பண்ணு, இதை பண்ணி ஏதாவது சொல்லிடலாம் இல்லையா? ஆனா அந்த விஷயத்தை எதுவுமே பொருட்படுத்தாம இந்த பிசினஸோட கான்செப்ட், அதாவது இந்த பிசினஸ் நம்ம எல்லாருமே ட்ரைனிங் அட்டன் பண்ணணுமா இல்லையா? இந்த பிசினஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணது நீங்க தானே. எடுத்து பண்ணலாமா வேணாம முடிவு எடுத்தது யாரு? நீங்களா? ரோட்ல போற யாராவது? நீங்க தானே முடிவு எடுத்தீங்க. என்ன சொல்லி முடிவு எடுத்து, ஓகே இது என்னால பண்ண முடியும், நான் சம்பாதிக்க முடியும், அப்படி தானே எடுத்தீங்க. அந்த விஷயத்தை கடைசி வரைக்குமே நம்பணும். அதுதான் மெயினான கான்செப்ட். சார் இந்த பிசினஸ்ல நான் 4 வருஷம் டிராவல் ஆகிறேன், இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கேன். இன்னைய நாள் வரைக்குமே, இந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு இந்த பிசினஸ் பத்தி என்னால புரிய வைக்கவே முடியல. இத்தனைக்கும் எங்க அப்பா 2 டிகிரி முடிச்சவர். 2 டிகிரி முடிச்சவர், நான் அவரை விட கம்மியா படிச்சவன். ஆனா என்னாலே இந்த பிசினஸ் அவருக்கு என்னால என்ன பண்ண முடியல, புரிய வைக்க முடியல. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த பிசினஸ் புரிஞ்சது நான், இந்த பிசினஸ் புரிஞ்சது என்னது நான். அப்ப எனக்கு இது புரிஞ்சு இந்த பிசினஸ்ல நான் சம்பாதிச்சா இதோட பலன் அடைய போறது யாரு? சம்பாதிச்ச தெருவில் போட போறேன், கார் வாங்கி ரோட்ல கொண்டு போக போறேன்? சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும். யார் அது பலன் அடைய போறா? ஃபேமிலி. அப்ப இதுக்கான விஷயத்தை யார் தான் பண்ணணும்? நான் மட்டும் தான் பண்ணணும். இந்த விஷயத்தை குணசேகரன் சார் புரிய வச்சோம். சார் வீட்டுல புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கல, உங்க கவர்மெண்ட் வாங்கி தரல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? அது உங்களோட விஷயம், உங்களோட இது. இந்த பிசினஸ்ல என்னெல்லாம் இருக்குது, இந்த பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இதான் நான் சொல்ல வரேன். 24 hours 24 மணி நேரம் அவர் கூடயே தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை எங்க வீடு பக்கத்துல தான். சில என் வீடு ஆபீஸ்ல இருந்து எங்க வீட்டு 5 to 6 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கும். அன்னைக்கு கூட ஒரு வீட்டுல இருந்தா சார் ரூம்ல இருந்தா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். புரியுதா சார்? இதெல்லாம் எதுக்காகனா இந்த பிசினஸ் அவர் என்ன பண்ணி ஆகணும், நானு புரிய வச்சு ஆகணும். புரிய வச்சா தான் இந்த இடத்துக்கு வர முடியும்ன்றத எனக்கு தெரியும். சரிங்களா? அதாவது எல்லா விஷயத்தையும் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு சார், இங்க எத்தனை பேர் இந்த பிசினஸ் வந்து நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. சும்மா ஏதோ ஒரு மேனேஜர் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, நம்மளெல்லாம் கூட்டாங்க வந்து பாத்துட்டு போவோம் அப்படின்னு வந்தீங்களா? இல்ல ஏதோ வந்து பலூன் எல்லாம் கட்டியிருக்காங்க, இந்த பாட்டு எல்லாம் போடுறாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, சும்மா வந்து கையை தட்டி நம்ம என்ன பண்ணுவோம் போவோம் அப்படி பாக்குறீங்களா? அது எனக்கு தெரியாது.
இதுல ஏதோ ஒரு விஷயம் யாராவது ஒரு ஆளுக்கு இந்த பிசினஸ்ல என்ன நடக்குதுன்றத அவங்க அனலைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், மேனேஜர் ஃபங்க்ஷன் நடந்துச்சு சரிங்களா. சிவா பின்னாடி உட்காந்துருக்கா சந்தோஷ் சார். அவங்களோட மேனேஜர் ஃபங்க்ஷனுக்கு நான் ஜாயின் பண்ணி வெறும் 10 நாள் தான் ஆகுது. அன்யூனிஃபார்ம், அதாவது யூனிஃபார்ம் கூட போடல, அன்யூனிஃபார்ம்ல போட்டு ஃபர்ஸ்ட் ரோல இது மாதிரி வந்து உட்காந்து இது மாதிரி மேனேஜர் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்கார கூட இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து. அப்ப என் மைண்ட்ல ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு 25 வயசு பையன் இந்த பிசினஸ்ல மேனேஜர் ஆகும். ஏன்னா நான் வேலை செஞ்ச கம்பெனில மேனேஜர் ஆகுது 55 வயசு ஆகும். 25 வயசு பையன் மேனேஜரா, இன்னும் 28 வயசுல காரா, இந்த வயசுல வருமானமா போனா என்னடா இது எப்படி சொல்லிட்டு என் மைண்ட்ல இத கோக்கு மக்கா யோசிக்கல. கோக்கு மக்கா யோசிக்கல, நமக்கு எல்லாம் வராது, நம்மளால பண்ண முடியாது, அவங்களால தான் பண்ண முடியும் அப்படிலாம் யோசிக்கல. இவங்க பண்றாங்கன்னா என்னால என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். இந்த ஒரே விஷயம், இந்த ஒரு லைனை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. அதாவது சைக்காலஜியா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க சார் சரிங்களா. மனுஷனால எல்லாமே பண்ண முடியும். இங்க வந்து நம்ம ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னா லேடிஸால தான் பண்ண முடியும், ஜென்ஸால தான் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால தான் பண்ண முடியும், ஃப்ரெஷரால தான். இதாவது ஏதோ ஒரு மைண்ட் செட், ஏதாவது யாராவது ஒரு ஆள் கூட்டு ஏன் லைஃப்ல ஜெயிக்கல அப்படின்னு கேட்டா ஒரு காரணம் சொல்லுவோம். என்ன காரணம் தெரியுமா, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவங்க ஜென்ஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க 10 வருஷம் வேலை பார்த்தாலும் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க வீட்டுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அதனால ஜெயிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? ஆனா உண்மையா லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க காரணமே சொல்ல மாட்டாங்க. அவங்க காரணம்ன்றது ஒரு பெரிய விஷயமாவே முதல்ல என்ன ஆகாது, இருக்காது. ஒரு புக்கு ஒன்று படித்தேன் சரிங்களா. அந்த புக்ல வந்து ஒரு மெயினான சரியான ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தாங்க. உலகத்திலே வந்து லைஃப்ல ஜெயிக்கணும் என்ன சார், ஜெயிக்கணும். அதாவது ஜெயிக்கணும் என்ன தெரியுதா, ஒரு கிரிக்கெட் விளையாடா நான் ஜெயிக்கணும், ஒரு ஓட்டப்பந்தயம் விளையாடா என்ன பண்ணணும், ஜெயிக்கணும், ஒரு வாலிபால் விளையாடா ஒரு ஜெயிக்கணும், ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். ஒரு மேகம் வந்து பரதநாட்டியம் ஆடினாங்க, ஒரு 5 பேர் கூட ஒரு காம்படிஷன் போட்டி நடக்குது. அவங்க என்ன நினைச்சு நடப்பாங்க, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னா போவாங்க சார். என்ன நினைச்சு அதை கலந்துப்பாங்க, நான் ஜெயிக்கணும் அப்படித்தானே. இது வந்து நேச்சுரலாவே நம்ம மனுஷனுக்குள்ள வந்து அந்த குணம் தான் இருக்குதான். நமக்குள்ள என்ன இருக்கான், ஜெயிக்கிற குணம் இருக்கு. அதாவது நீங்க ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச், இப்போ ரீசெண்டா வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் போயிருக்கு சரிங்களா. என்ன நமக்கு தெரியாது சொல்றேன். இப்போ அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கல, ஏதோ ஒரு டீமை நீங்க ஃபேவரட்டா வச்சிருக்குள்ள அந்த டீம் வந்து தோத்து போச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வெறும் வெக்ஸ் ஆயிடும். பாத்துறீங்களா, சே என்னடா இது தோத்து, அவன் தோத்தனால ஏதோ 10 நிமிஷம் புண்ணியதா, ஆனா உங்களுக்கு அது பிடிக்காது. தோத்தா உங்களுக்கு என்ன ஆகாது, பிடிக்காது. உங்களுக்கு ஜெயிச்சாதான் என்ன ஆகும், பிடிக்கும். கரெக்டா இல்லையா சார்? இந்த குணம் வந்து நமக்குள்ளே இருக்குன்னு சொல்றாங்க. அது நிறைய சென்ஸ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சென்ஸ், செகண்ட் சென்ஸ், இது மாதிரி சொல்றாங்க. இது எப்படி நமக்குள்ள வந்துச்சுன்னா, நமக்கு எல்லாம் வந்து 6ஆம் அறிவு இருக்குது, அதனாலதான் அந்த ஜெயிக்கிற குணம் வருதுன்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப நாய்க்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கெல்லாம் இது வருமானு கேட்டா அந்த குணம் என்ன ஆகாது, வராது. ஆனா யாருக்கு அந்த குணம் வந்துட்டே இருக்கும், மனுஷனுக்கு வரும். அப்போ நான் எனக்கு அந்த புக்ல அந்த படிச்சுட்டே இருக்குள்ள எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, மனுஷனா பிறந்தா ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப மனுஷனா பிறந்தா ஏன் எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல, மனுஷனா பிறந்தா எல்லாரும் என்ன பண்றது இல்ல, ஏன் ஜெயிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கல. அதுக்கு அடுத்த லைன் சொல்றான், 6ஆம் அறிவு இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கலாம், ஆனா 6ஆம் அறிவை எவன் பயன்படுத்துறானோ அவன் தான் ஜெயிக்க முடியும். புரியுதா சார்? மனுஷனா பிறந்த எல்லாரும் ஜெயிக்க முடியும். ஏன் ஜெயிக்க முடியும் கேட்டா, மனுஷனுக்கு தான் 6 அறிவு இருக்குதான். அப்ப 6 அறிவு பிறந்தவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டானா அப்படின்னு கேட்டா இல்ல. 6ஆம் அறிவை எவன் பயன்படுத்துறானோ அவன் தான் லைஃப்ல என்ன பண்றான், ஜெயிக்கிறான். அந்த 6ஆம் அறிவு என்ன பண்ணு தெரியுமா, அந்த 6ஆம் அறிவு சுத்திக்கிற எதையும் நம்பாது. யாரை மட்டும்தான் நம்புது, செல்ஃபா அவங்க மட்டும்தான் அதை நம்பும். அவங்க இப்படி பண்றாங்க, அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, எதையுமே அது என்ன ஆகாது, அது நம்பாது. என்னால இது பண்ண முடியும் நம்பும். அது எப்படி நம்புனா, அது ட்ரிகர். அது ட்ரிகர் என்ன தெரியல. இப்போ வந்து எங்க வீட்டுல நான் சொல்றேன் சார், சிம்பிளா என்னோட எக்ஸாம்பிள் என்ன, எந்த பிசினஸ்ல நான் சொல்றேன். நான் வந்து ஒரு கம்பெனி வேலை செஞ்சு சொன்னேன் இல்லையா, இந்த பிசினஸ்ல இந்த மாதிரி எல்லாமே ஒன்று ட்ரைனிங் அட்டன் பண்ணிருப்பீங்க. அட்டன் பண்ணிக்கோ, நானும் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் தான். அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணி நான் போய் இந்த பிசினஸ்ல ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் சரிங்களா. நான் ஜாயின் பண்ண 9,990 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த அமௌண்ட் போய் எங்க அப்பாட்ட கேட்கறேன். எங்க அப்பா, எங்க வீட்டுல எங்க அப்பா தான், அவர் தான் வந்து எல்லாரும் புரியும். அதான் நான் சொல்றேன், எங்க அப்பா படிக்காதவர் கிடையாது, படிச்சவர், விவரமானவர், 2 டிகிரி முடிச்சவர். அப்ப எங்க அப்பாட்ட போய் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஒன்று பார்த்தேன், இது மாதிரி எல்லாம் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும், நல்லா சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம். அதாவது எல்லாரும் ஒரு ஃப்ளோல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் ஒரு எக்ஸாம்பிள் போய் சொல்றேன் வீட்டுல. சார் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். எங்க அப்பா சொல்லக்கூடாது. எங்க அப்பா சிரிச்சுட்டு, எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, சிரிச்சுட்டாரு. சிரிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. ஏன்னா எங்க அப்பா என்ன பண்ண சிரிச்சிட்டேன். ஏன்னா அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, எங்க அப்பாவே முதல்ல என்ன பண்ணல, அந்த செயலை நம்பல. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அப்ப எங்க அப்பா சரி, ஆனா எனக்கு என்ன தோணுது, இந்த பிசினஸ்ல பண்ண முடியும், இத்தனை பேர் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அதை நான் தான் பார்த்தேன். ஆனா எங்க அப்பா நான் சொல்லலாம், ஏன் அந்த இடத்துல எங்க அப்பா நம்பலன்னா, அதை நான் ப்ரூவ் பண்ணல, அதனால அவர் நம்பல. கரெக்டா? அவ ப்ரூவ் பண்ணிட்டா நம்போட நம்பட. அப்போ அப்படியே டிராவல் ஆகிட்டு ஒரு அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சிரிப்பு தான் எனக்கு என்ன ஆகுது, ஒரு ட்ரிகர் உருவாகுது.
அப்ப அப்படியே போகுது. 2 வருஷம் சரி இதே மாதிரி ஒரு மேனேஜர் ஃபங்க்ஷன் நடக்குது. எங்க அப்பா வந்தாரு, எங்க அம்மா வந்தாங்க, என் பாப்பா வந்தாங்க, என் ஒய்ஃப் வந்தாங்க, என் பையன் வந்தான், எல்லாருமே வந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மேனேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க. அந்த இடத்துல எல்லாமே நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது. அன்னைக்கு நான் மேனேஜ் ஃபங்க்ஷன் ஆகவே கார் வாங்கிட்டேன். அன்னைக்கு மேனேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, இது மாதிரி நடக்கக்குள்ளே நான் வந்து அன்னைக்கு கார் வாங்கிடுவேன். இன்னும் குணசேகர் சாருக்கு ஒரு 3-4 மாசம் இருக்கும், அதை வாங்கிடுவேன். அப்போ வந்து எங்க வீட்டுலலாம் வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டு. ஏன் தண்ணி வந்துச்சு தெரியுமா? அது வந்தது வேற இல்லை, அவங்களுக்குள்ளேயே அவங்களே நம்பாம விட்டாங்களே அப்படின்றதுக்காக தான். அது லைஃப் லாங் உள்ள மாறும்போது மாறுமா மாறாது. நீங்க அண்ணாமலை படம் பார்த்துருக்கீங்களா? அண்ணாமலை படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா சார்? அண்ணாமலை படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல அவன் ஆன ஒரு மாடு, ஒரு 10 மாடு வாங்கி வச்சுன்னு அவன் அண்ணா அந்த இடத்துல சுத்தி அவன் மாடு ஜாலியாக சுத்தி வந்துட்டே இருப்பான். சரிங்களா? அவன் யாரும் எதுவும் கண்டு மாட்டான், பெருசா பண்ண மாட்டான். திடீர்னு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் வந்து அவன் வீட்டை வந்து இடிச்சிருவான். பாத்தீங்களா? உடனே அண்ணாமலை அங்கிருந்து வருவார். அங்கிருந்து வந்து உள்ள வந்து ஏய் என் வீட்டோட இடிச்ச, இதுக்கப்புறம் நான் யாரும் காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு இடம் பாத்துறீங்களா? ஒரே படம் தான் அது. ஒரு படத்துல நார்மலா இருப்பாரு, அதே படத்துல மறுபடியும் என்ன ஆயிடுவார், பெரிய பிசினஸ் மேனா மாறுவார். பாத்துறீங்களா அந்த படத்தை? அந்த படத்தோட கதை என்ன அந்த சொல்லுதுன்னு தெரியுமா? அது சார் அவரை ட்ரிகர் பண்ணாத வரைக்கும் அவர் யாருன்றது அவருக்கே முதல்ல தெரியாது. அந்த படத்துல ஒரு நார்மலா தான் இருப்பாரு. ஆள் ஒண்ணு, அறிவு ஒண்ணு, அவருக்கு நாலேஜ் ஒண்ணு, எல்லாமே அவர் சாதாரணமா தான் தெரிஞ்சது. ஆனா அவரை ட்ரிகர் பண்ணாத வரைக்கும் அவர் எவ்வளவு பெரிய ஆள் ஆவார்ன்றது அவருக்கே முதல்ல என்ன ஆகல தெரியல தானே? அது மாதிரிதான் சார் நம்ம லைஃப்ல நம்மளோட 6th சென்ஸ் ஓபன் ஆகும். அது ஓபன் ஆகுறது யாரோ ஒரு ஆள் நம்ம என்ன பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க. அந்த ட்ரிகரான வார்த்தை குணசேகர் சார்ட்ட நிறைய தடவை நான் பேசியிருக்கேன். சரிங்களா? உண்மையா சொல்ல போனா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா திட்டினதை விட நான் தான் அதிகமா திட்டு இருப்பேன். திட்டினது எதுக்காக? அந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான். சரிங்களா? அந்த ஒரே விஷயத்த அவர் சரியா பயன்படுத்தினாரு. இங்க இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி கிடைக்கும் தெரியல. எனக்கு என்ன பொறுத்தவரை இந்த பிசினஸ்ல யாரெல்லாம் அன்யூனிஃபார்ம் போட்டு வந்து அட்டன் பண்றாங்களோ அவங்களும் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். சரிங்களா? என் கூட இந்த மேனேஜர் மீட்டிங் அட்டன் பண்ணல, எனக்கு முன்னாடி இருந்தவங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் லைவா மேனேஜர் ஃபங்க்ஷன் இப்படி தான் நடக்கும், ஒரு மேனேஜர் ஆகலான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் 10 நாள் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி எத்தனையோ பேர் வந்து புதுசா ஃப்ரெஷரா தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நாள் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கம்பல்சரி நடக்குன்றத தயவு செய்து யாரும் நம்புங்க, நீங்க நம்புங்க. நீங்க நம்பினா உங்களுக்கு இந்த விஷயம் என்ன ஆகும், நடக்கும். அது நடக்கிறது மூலியமா அதுக்கான பலனை நீங்க அனுபவிங்க. உங்க மூலியமா உங்களோட ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப புரியுதா?